மக்களின் வரவேற்பு அதிகமுள்ள காரணத்தினால் தமிழகத்தில் இயக்கப்படும் 2 சிறப்பு ரயில்களின் சேவையை நீட்டித்துள்ளார்கள். 27ஆம் தேதி ராமேஸ்வரம் செல்லும் ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும். சார்லப்பள்ளி ராமேஸ்வரம் ரயிலின் சேவை மிக விரைவில் துவங்க இருக்கு. இதை எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ரயிலின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயிலின் சேவையானது செப்டம்பர் 7 முதல் நவம்பர் 30 வரையும், மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ரயிலின் சேவையானது செப்டம்பர் 8 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து 13 சேவைகளும், திருநெல்வேலியிலிருந்து 13 சேவைகளையும் நீட்டிச்சிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 06030 திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு 7 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:30 மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். ட்ரெயின் நம்பர் 06029 மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து எல்லா திங்கட்கிழமைகளிலும் இரவு 7:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:45க்கு திருநெல்வேலி சந்திப்பை சென்று சேரும். இந்த ரயிலோட நிறுத்தங்கள் மற்றும் கோச் காம்போசிஷனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தற்போது எந்தெந்த ரயில் நிலையங்களில் நின்று செல்லுதோ அதே ரயில் நிலையங்களில் தொடர்ந்து நின்று செல்லும். பெட்டி முறை மாற்றம் கிடையாது. இந்த ரயிலுக்கான முன்பதிவான துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு. திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வழியாக இயக்கப்படும் திருச்சி தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயிலின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருச்சி தாம்பரம் சிறப்பு ரயிலின் சேவையானது செப்டம்பர் 2 முதல் நவம்பர் 30 வரையும், தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயிலின் சேவையானது செப்டம்பர் 2 முதல் நவம்பர் 30 வரையும் மொத்தமாக 65 சேவைகள் நீட்டித்து இயக்கப்பட உள்ளன. திருச்சி தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயில் செவ்வாய், புதன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இரு திசைகளிலும் இயக்கப்படும். இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் மற்றும் நிறுத்தங்களில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அது வழக்கம் போல தொடரும். இந்த ரயிலுக்கான முன்பதிவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 56714 ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி வழக்கம் போல இயங்கும். ராமேஸ்வரம் மானாமதுரை இடையே நடைபெறும் பணிகள் காரணமாக இந்த ரயிலானது சிறப்பு ரயிலாக இயங்கி வந்தது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த ரயிலில் எந்த ஒரு மாற்றமே பண்ணல. ட்ரெயின் நம்பர் 16849 16850 திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி ரயிலானது வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் ராமேஸ்வரத்தில் இயக்கப்படுகிறது. இந்த ரயிலும் 27ஆம் தேதி மானாமதுரை வரை மட்டும் இயங்குன்னு அறிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த ரயில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி என்பதால் ராமேஸ்வரம் வரை தொடர்ந்து இயங்கும். அதாவது ராமேஸ்வரத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி வழக்கமான ரயில் சேவைகள் இருக்கும். எந்த ரயிலும் ரத்து மற்றும் பகுதி ரத்து இருக்காது. ராமேஸ்வரம் செகந்திராபாத் ராமேஸ்வரம் இடையே ஆண்டு கணக்காக இயங்கி வரும் சிறப்பு ரயிலின் சேவையானது தற்போது ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இந்த ரயில் மீண்டும் இயக்கப்படுமா என்று ஒரு சந்தேகம் எல்லாரிடமே இருந்து வந்த நிலையில் தென் மத்திய ரயில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. செகந்திராபாத் ரயில் நிலையத்தில் நடைபெற இருக்கும் பணிகள் காரணமாக இந்த ரயிலோட புறப்படும் முனையம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது சார்லப்பள்ளியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் ஆல்ரெடி சார்லப்பள்ளியிலிருந்து தான் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் ராமேஸ்வரம் மானாமதுரை இடையே நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக இந்த ரயிலானது ஒரு 4 சேவைகள் ராமேஸ்வரத்திலிருந்து 9 மணி நேரம் தாமதமாக இயங்கியது. தற்போது இந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்தவுடன் இந்த ரயிலானது அதன் சேவை துவங்க இருக்கும். விரைவில் இந்த ரயிலானது நிரந்தர ரயிலாக இயக்கப்பட உள்ளது. மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.